भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 18வது ஸ்லோகம். கதிர்பர்த்தா பிரபுசாட்சி நிவாசரணம் சுகிருத் பிரபவः பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதிர்பர்த்தா பிரபுசாட்சி நிவாசரணம் சுகிருத் பிரபவः பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதிஹி செல்லுகின்ற இடம், பர்த்தாக போஷித்து காப்பவன், பிரபு ஆள்பவன், சாட்சி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவன், நிவாசகா வாழுமிடம், சரணம் வந்தவர்களுக்கு தன்னை அண்டினவர்களுக்கு தன்னிடம் சரணம் என்று சொல்கின்றவர்களை அவர்களுடைய துன்பத்தை துடைப்பவன், சுகிருத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நண்பனாக இருப்பவன், பிரபவகா எல்லாருக்கும் பிறப்பிடமாகவும், பிரளயகா எல்லாவற்றிற்கும் புகலிடமாக இருப்பவனும், ஸ்தானம் எல்லா இருப்பிடமும் எல்லா இடத்திற்கும் என்ன இருப்பிடமாக இருப்பவனும், நிதானம் எல்லாத்துக்கும் அடைக்கலம் அதாவது பொக்கிஷமாக இருப்பவனும், அவ்யயம் பீஜம் அவ்யயம் பீஜம் என்ன அழியாத வித்து, இது எல்லாவற்றுக்கும் அழியாதவன் அடிப்படையான விதை போன்றவன் தானே என்று பெருமாள் சொல்கிறார். எதுக்கெல்லாம் எங்கெல்லாம் நம்ம போகணும், எந்த இடத்துக்கெல்லாம் போகணும், ஒரு ஜீவன் எங்கெல்லாம் போகணும், எங்கேருந்து வரணும் அது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆரம்ப இடம் இருக்கே அதுவும் நானே. எல்லாவற்றையும் கிருஷ்ணர் தான் எங்கெல்லாம் இருப்பார், எதுக்கெல்லாம் தான் பொறுப்பாளவன் அப்படின்னு சொல்கிறத தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். கதிஹி கதின போகக்கூடியது, அதாவது போய்கொண்டே இருக்கிறோம். செல்கின்ற இடம் எது, நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்றும் இல்லையா, அது ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா தான். அப்புறம் ஒரு பர்த்தா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம், எல்லா ஜீவராசிகளுக்கும் போஷித்து காப்பவன், தன்னிடம் இருக்கிற எல்லா வசதிகளையும் கொடுத்து போஷித்து காத்து அவனை தொடர்ந்து அந்த ஜேர்னி ஆஃப் த லைஃப் இருக்கே அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருப்பவன். அதற்கு யார் காரணம், அகம் பீஜம் அகம் அவ்யயம் எல்லாவற்றிற்கும் ஒன்று விடாமல் எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து இருக்கிறது. அப்புறம் என்ன, ஆள்பவன் பார்த்து கொண்டிருப்பவன், எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு மாறாக உள்ளது, இனிமையானது அதற்கு மாறாக உள்ளது, சந்தோஷத்தை மகிழ்வை கொடுக்கக்கூடியது அதற்கு மாறானது, அது எல்லாமே ஒரு கோடு போட்டால் அந்த கோட்டில் இருக்கிற எல்லா இன்பங்களும் அந்த கோட்டுக்கு எதிர்கோட்டில் இருக்கிற அதற்கு இன்பத்துக்கு மாறானது அத்தனையும் என்னது, அது நானே. சரணம் இவை அனைத்திற்கும் சாட்சிபூதன் நானே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவன். நிவாசகா எல்லாவற்றுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழுமிடம் எங்கே, சுவாமின்றதான் அப்படின்னு சொல்கிறார். சுவாமியோட திருவடி வாரத்தில் தான் இருப்பான். அப்புறம் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகிருத்து, நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன சுகிருத்துன்னு சொன்னால் என்ன, எல்லாருடையும் நட்போடு பழகிறவன். அது மனுஷனுக்கு மனுஷன் நட்பாக இருக்கிறது அது சாதாரண ஏற்புடையது. சிலவாளோடு நம்ம நட்பாக இருக்க முடியும், சிலவாள் நிறைய பேருக்கு நம்மளை பார்த்தா நட்பாக இருக்க முடியாது, அதெல்லாம் மனுஷ சுபாகம். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை, எல்லாருக்கும் சுகிருத்து தான், எல்லாருக்கும் சுகிருத்து தான். அவனுடைய விசுவாசமாக இருந்தாலும் அவன் சுகிருத்து தான். அந்த விசுவாசத்துக்கு மாறாக பெருமாள்கிட்ட நம்ம வேறு ஏதோ மனசில் கல்பித்தம் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கும் அப்போவன் என்ன தன்னுடைய சுகிருத்து தானே நிலைமையை அவன் மாற்றிக்க மாட்டான். நாம் சுகிருத்தம் என்று சொன்னால் கிட்ட போய் பெருமாள் என்ன சுகிருத்து அப்படின்னு சொல்லி நம்ம நட்பு பாராட்டி நம்ம பெருமாளோட பழக முடியும். ஆனால் நட்பு பாராட்டுறதை காட்டாலும் சரணம் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட நின்னா சுவாமி என்ன பண்ணுவார், அதை அப்படியே எடுத்து நடுவார். எல்லாவற்றுக்கும் ஸ்தானமாக இருக்கிறதுனால சரணம் எல்லாவற்றிற்கும் வாழுமிடமாகவும் எல்லாவற்றிற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் துன்பம் துடைப்பவனாகவும் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாகவும்
எல்லா ஜீவராசிகளுக்கும் அழியாத வித்தும் நானே என்று சொல்லுகிறார் பெருமாள். இதில் என்ன சொல்கிறார் பாரதியார் கூட கிருஷ்ணரே என்னோட சத்குரு, என்னோட தந்தை அவன், என்னுடைய தாய் அவன், என்னுடைய தோழன், என்னுடைய சேவகன், என்னுடைய குழந்தை அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லியிருக்கார். அது எப்படி அந்த ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அது பாரதியாருக்கு இப்போ சமீப காலத்தில் ஒரு 100 வருஷத்தில் நம்ம பார்த்தது. ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், நம்மாழ்வார் நிறைய சொல்லியிருக்கார். கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் பரந்தெங்கும் நிறைந்துள்ளன் அப்படின்னு சொன்னால் சர்வாந்தர்யாமின்றதை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளே என்ன சொல்கிறோம், பெருமாள் நம்மளுக்கு எல்லா விதமாகவும் இருக்கோம். ஒரு துணையாக ஒரு நட்பாக அப்படி இருக்கான்னு சொன்னால் அவரை அந்த முகுந்த மாலையில் ஒரு ஸ்லோகம் நம்ம எல்லாத்தையும் அடிக்கடி சொல்கிற பழக்கம் உண்டு. பெருமாள் தான் நம்மளுக்கு என்ன நட்பு பாராட்டி அவர் தான் நமக்கு துணை, அவர் தான் நமக்கு பந்து, அவர் தான் நமக்கு சகா அப்படின்னு சொல்லி சொல்கிற பாணியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஒரு இடத்துலையும் எல்லாமே பெருமாள் தான், ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹா.